தேரோட்டியின் மகன் அல்ல, ஒரு அரசன், துரியோதனனின் நண்பன். எழுந்திரு. அங்க தேசத்து அரசர் கர்ணன். சாத்தியமில்லை. சுயநலத்திற்காக கழுதையை கூட தந்தையாக்கி விடுவார்களாம். துரியோதனன் அரசனாகவே ஆக்கிவிட்டார். தாயே, தாங்கள் நலம்தானே? சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள். அன்னைக்கு ஏதோ ஆகிவிட்டது. ஏதோ தவறாக இருக்கிறது. மிகப்பெரிய தவறு நடக்கிறது. கர்ணா, நீ யார்? உன்னை பார்க்கும் பொழுது எனது மனம் ஏன் சலனம் அடைகிறது? ஒரு நிமிடம், என் மகனை பார்த்தீர்களா? மரியாதையாக தள்ளிப்போ. தந்தையே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை தந்தையே. இது கனவா நனவா என்று தெரியவில்லை. தங்கள் மகன் அரசனாகிவிட்டான். பெரிய அரண்மனை கிடைத்திருக்கிறது. தாங்களும் அன்னையும் அங்கு வர வேண்டும். நிறைய சேவகர்கள், புது உடைகள், அருட்சுவை உணவு அனைத்துமே தங்கள் முன்னால் இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. வேலை செய்ய தேவையில்லை என்றால் நான் என்ன செய்ய? ஓய்வெடுங்கள் தந்தையே, ஓய்வெடுங்கள். அல்லது தங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். என் மனம் என் வேலையில் தான் இருக்கும் மகனே. சம்பாவில் எனக்கும் எந்த குறையும் இல்லை. உன் அன்னைக்கும் இல்லை, உனக்கும் இல்லை. சம்பாவில் எனக்கு என்ன இருந்தது தந்தையே? ஒன்றுமில்லையே. ஆனால் இன்று நான் ஒரு அரசன் தந்தையே. சம்பாவிற்கு மட்டுமல்ல, இந்த முழு அங்க தேசத்திற்கும். எதுவும் இல்லையா? இன்று நீ எவ்வாறு இருக்கிறாயோ கர்ணா, நேற்றும் அப்படித்தான். அஸ்தினாபுரத்தின் கருவூலத்தில் உள்ள அனைத்து தங்க நாணயங்களையும் விட மதிப்பு மிக்கவன் என் மகன். எங்களுக்கு எல்லாமே நீதான். மதிப்பையும் பெயரையும் பெற வேண்டும் என்ற உன்னுடைய பசியை இவர்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள். அவர்களின் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். என்னுடன் வீட்டுக்கு வா. ஆனால் தந்தையே, அது நான் என் நண்பா. அங்க தேசத்து அரசன் கர்ணனை வரவேற்க நான் ஏற்கனவே அஸ்தினாபுரத்துக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். என்னுடன் என் ரதத்தில் நீ அஸ்தினாபுரத்திற்குள் நுழைய வேண்டும். பாண்டவர்களின் கண்களில் முள்ளாய் இருக்க வேண்டும். மகனை அரசனாக அறிவித்ததை கண்டு பெருமையாக இருக்கிறது அதிரதனே? இதற்கு முன் இருந்தது போல்தான் இளவரசே. மரத்தின் உண்மையான ஆபரணம் அதனுடைய வேராகும். அதில் விளையும் மலர்களும் பழங்களும் அல்ல. செல்லலாமா? தந்தையே, தங்கள் ஆசி கிடைக்குமா? அது எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். சென்று வா மகனே. எங்கு சென்றாலும் சூரியனைப் போல் பிரகாசிப்பாய். இதையெல்லாம் இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்கிறது. உன் குலத்தை பற்றி கேள்வி எழுப்பியவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? தங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்தப் போகிறேன்? அனைத்தும் இருக்கும் ஒருவருக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும்? அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் என்னிடம் அனைத்தும் இருக்கிறது. எண்ணில் அடங்கா சேவகர்கள், பேரழகியான மனைவி, முழுமையான குடும்பம். ஆனால் வாய்ப்போ சந்தர்ப்பமோ கிடைத்தால் என் முதுகில் கத்தியால் குத்த யாரும் தயங்க மாட்டார்கள். அனைத்தும் இருக்கிறது நண்பா, ஆனால் விசுவாசம் இல்லை. இனி அது தங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். நான் அறிவேன். ஏனெனில் பல ஆண்டுகளாக நீ தேடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உனக்கு சமமான ஒரு எதிராளி. உன் திறமையை சரியாக சோதிக்கக்கூடிய உன்னை போல ஒரு மாவீரன். அர்ஜுனன் எங்கே? அவனை சந்திக்கவும் நேரம் வரும். ஆனால் இப்பொழுது அஸ்தினாபுரத்தை நீ சந்திக்க வேண்டும். இதுதான் அஸ்தினாபுரமா?
காணத்தான் வந்திருக்கிறார்கள். என்னை காண? அன்பு, புகழ், சந்தோஷம் கிடைக்கும் பொழுது கேள்வி எழுப்பாதே நண்பா. அதை அனுபவித்துக் கொள். இன்றிருக்கும் நாளை இருக்காது. அஸ்தினாபுரத்து மண்ணில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ மாமன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யாரு வெற்றி கண்டார்கள், யாரு தோற்றார்கள், அதை பற்றியெல்லாம் மக்களுக்கு கவலை இல்லை. ஆர்வம் எல்லாம் உன் மீதுதான். ஏனென்று அறிவாயா? ஏனென்றால் நீ அவர்களில் ஒருவன். இன்று உன்னை காணும் அனைவர் மனதில் ஒரே கேள்விதான். கர்ணனால் தான் பிறப்பை தாண்டி உயர்நிலைக்கு செல்ல முடியும் என்று நம்மால் முடியாது. மக்களின் இன்றைய ராஜ்யம் நாளையை முடிவு செய்யும். இவர்களை பார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் கண்களின் நம்பிக்கை என்று தீப்பொறி தெரிகிறது. அந்த தீப்பொறியை நெருப்பாக்க, அதன் மூலமாக நாம் இருவரும் சேர்ந்து பாரம்பரியம் எனும் விலங்கை உருக்கி விடுவோம். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். அங்கு திறமைதான் மேலோங்கி இருக்கும். வீரம் குலத்தை விட பெரியதாக இருக்கும். அங்கு தேரோட்டி மகனும் ஒரு அரசனாக முடியும். என்ன கூறுகிறாய்? இந்த பணியை எப்பொழுது ஆரம்பிக்கலாம்? நாளையிலிருந்து. இன்று இந்த விழாவை கொண்டாடுவோம். இந்த படிகள் உன்னுடைய புது வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும். மாமா அவர்களே, இவன் கர்ணன். இவனை பற்றி தங்களுக்கு மடல் அனுப்பியிருந்தேன். கர்ணா, இவர்தான் என்னுடைய சகுனி மாமா அவர்கள். என் தந்தைக்கு சமமானவர். இவரை உன் குடும்பமாக எண்ணிக்கும். துரியோதனன் உன்னை பற்றி மடலில் என்ன எழுதியிருந்தானோ அது சரிதான். அது என்ன? உன் வருகையால் அஸ்தினாபுரத்தின் அஸ்திவாரமே ஆட்டம் காணும் என்றான். நான் இங்கு வந்தது இளவரசர் துரியோதனனுக்காக மட்டுமே. நானும் இதை மட்டும்தான் கேட்க விரும்பினேன். அங்க தேசத்து அரசனை வரவேற்கிறேன். குந்தி, மன்னிக்க வேண்டும் தாத்தா அவர்களே. நான் இப்பொழுது என் அறைக்கு செல்ல வேண்டும். சிறகு முளைக்கும் முன் பறவை கொஞ்சம் கூட்டை விட்டு கீழே விழுந்து விட்டால் அந்த தாயால் அந்த வேதனையிலிருந்து வெளிவர முடியாது. உன்னுடைய வேதனை என்று கண்ணீராய் வெளிவருகிறது என்று நினைக்கிறேன். கர்ணனை பார்த்த பின் நான் அறிவேன். போட்டிக்கு பிறகு எனது மனதில் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன. அதற்கான பதில்களை நாரத முனி கூறினார். அவர் கர்ணனை பற்றி கூறியதை கேட்ட பின் என் மனது... நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். மன்னிக்க முடியாத தவறு. ஆரம்பத்திலிருந்து கூறு குந்தி. உன் வேதனையை போக்க முடியவில்லை என்றாலும் பகிர்ந்து கொள்ள முடியுமே. முதலில் எனக்கு வாக்களியுங்கள். இந்த உண்மையை தாங்கள் யாரிடமும் கூற மாட்டேன் என்று. அப்படி என்றால் நான் கேள்விப்பட்டது உண்மைதான். கர்ணன் உன்னுடைய மகன்தான். எனது மகன்தான். எப்படி? சிறு வயதில் நான் செய்த தவறு என் வாழ்க்கைக்கு சாபமாக மாறியது. என் விவாகத்திற்கு முன்பு நடந்த சம்பவம். அப்பொழுது எங்கள் ராஜ்யத்திற்கு துர்வாச முனிவர் தவம் புரிய வந்தார். தந்தை கூறியதால் அவருக்கு சேவை செய்ய நான் சென்றேன். எவ்வித அச்சமுமின்றி அவருக்கு நான் சேவை புரிந்தேன். அவரது தவம் தடைப்படக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன். நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. பிறகு ஒரு நாள் அவர் தனது கண்களை திறந்தார். அருகில் வா மகளே. உனது சேவை என்னை மகிழ்வித்தது. எந்த சோர்வோ களைப்போ இல்லாமல் என்னுடைய கடினமான அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றினாய். கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும்? எனக்கு வரம் வேண்டும் என பேராசை இல்லை ரிஷிகளே. தங்களுக்கு புரிந்த சேவையிலேயே எனக்கு புண்ணியம் கிடைத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையானது இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது மகளே. ஆனால் உனது தலையெழுத்தை பார்க்கும்போது வரப்போகும் காலங்கள் உன்னை கடுமையாக சோதிக்கப் போகிறது. வரமாக நான் உனக்கு ஒரு மந்திரத்தை அளிக்கிறேன். இந்த மந்திரம் சித்தி பெற்ற ரிஷிமுனிகளுக்கு மட்டுமே தெரியும். இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் நீ எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அடைக்கலாம். அந்த தெய்வத்திற்கு சமமான குழந்தையை உன்னால் அடைய முடியும். தேவ ஆகுதி மந்திரம். குழந்தையா?
ஆனால் ரிஷிகளே, எனக்கு இன்னும் விவாகம் கூட நடக்கவில்லையே. நான் வழங்கும் வரத்தை மறுக்கிறாயா? உனக்கு எத்தனை துணிச்சல்! அல்ல அல்ல, நான் புண்ணியம் செய்திருக்கிறேன், உண்மையாகவே. இந்த மந்திரத்தை மிகவும் யோசித்துத்தான் பயன்படுத்த வேண்டும், அல்லது பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் ஒருமுறை இந்த வார்த்தை உன் நாவிலிருந்து வந்துவிட்டால் அதை மறுபடி அள்ளுவது நடக்காத காரியம். அப்படி என்ன தெய்வீகமான மந்திரம்? தெய்வங்கள் பூமிக்கு வந்து விடுவார்களா? இல்லை, நிச்சயம் இதெல்லாம் என்னை சோதிப்பதற்காகத்தான். சிந்திக்கும் அறிவு எனக்கு இல்லையா என்ன? வேண்டாம் என்று எச்சரித்த பின்பும் இந்த பெண் பயங்கரமான மந்திரத்தை ஜபம் செய்வாளா? ஒருவேளை அந்த மந்திரம் உண்மையில்லை என்றால், வெறும் வார்த்தைகள் மட்டுமே என்றால், மிகவும் புத்திசாலி பெண்ணான நான் சிறிதும் அஞ்சாமல் அதை சோதிக்க வேண்டும் அல்லவா? எதற்காக குந்தி இந்த அளவுக்கு சிந்திக்கிறாய்? மந்திரத்தை உச்சரி. பார்த்தாயா, அவை வெறும் வார்த்தைகள் தான், வேறொன்றும் இல்லை. இல்லை இல்லை, இது எவ்வாறு? மந்திரம் மூலமாக நீ என்னை அழைத்தாய். இல்லை இல்லை, நான் உங்களை அழைக்கவில்லையே. தயை கூர்ந்து தாங்கள் திரும்பி சென்று விடுங்கள் சூரியதேவரே. அது என்னால் முடியாது குந்தி. மந்திரத்தின் பலனை அளிக்காமல் செல்ல முடியாது. எனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். அறியாமல் நான் தவறிழைத்து விட்டேன். ஒரு செயலை அறிந்து செய்கிறாயோ அறியாமல் செய்கிறாயோ, அதனுடைய பலன் உனக்கு கிடைத்தே தீரும். உனது மகன் கவசம் மற்றும் குண்டலத்தோடு பிறப்பான். அவனுக்குள் என்னுடைய வெப்பம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். என்னை மன்னித்து விடு மகனே. உன்னை என்னுடன் வைத்திருந்தால் என் தந்தை அனைவர் முன்னிலையிலும் தலை குனிய நேரிடும். மக்கள் என்னை தவறாக பேசுவார்கள், உன்னையும் ஏசுவார்கள். உண்மையை யாரும் நம்ப மாட்டார்கள். சூரிய தேவரே உன்னை காப்பாற்றுவார். உனது தாயான நான் தினமும் இறைவனிடம் ஒன்று வேண்டிக் கொள்வேன். நீ எங்கிருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும் என. கடந்த காலத்தின் இருண்ட மேகம் என்றும் உன்னை சூழாது மகனே. இவ்வளவு சிறு வயதில் இவ்வளவு ஆழமான வேதனையா? ஆனால் கர்ணன் தான் உனது மகன் என்று உறுதியாக கூற முடியுமா? ஒரு தாய்க்கு தன் மகனை அடையாளம் தெரியாதா என்ன? இதற்கான அர்த்தம், கர்ணன் இந்த குடும்பத்தின், இந்த குரு வம்சத்தின் மூத்த மகனாகிறான். பாண்டவர்கள் அனைவருக்கும் அவன் அண்ணன். துரியோதனனே தனது சகோதரனாக நினைக்கிறான். இதைவிட நல்ல செய்தி என்ன இருக்க முடியும் குந்தி? யுதிஷ்டர் தர்மத்தின்படி தன் மூத்த சகோதரன் கர்ணனுக்காக அரியணையை விட்டுக் கொடுப்பான். பிறகு துரியோதனன், அவன் பாண்டவர்களை எவ்வளவு வெறுத்தாலும் கர்ணன் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கர்ணன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பாலமாக இருப்பான். இந்த பகைமைக்கு அவன் முற்றுப்புள்ளி வைப்பான். குரு வம்சத்தை அவன் மீண்டும் இணைப்பான். தாங்கள் அவனிடம் உண்மையை கூறப்போகிறீர்களா? நாளை காலையிலே அவனுக்கும் அஸ்தினாபுரத்திற்கும் பிறகு அரச தர்மத்தின்படி அரசர் திருதராஷ்டிரர் அரியணையை கர்ணனுக்கு கொடுப்பார். அதன் பிறகு கர்ணனுக்கு உண்மை தெரியக்கூடாது, என்றுமே கூடாது. குருவம்சத்தை இணைக்க வேண்டும் என்ற ஆசை தங்களை குருடாக்கி விட்டதா தாத்தா அவர்களே? கௌரவர்களும் சரி, பாண்டவர்களும் சரி, இந்த சமூகமும் சரி, யாருமே என் மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று நடந்ததை கண்டீர்கள் அல்லவா? மக்கள் அவனை தேரோட்டியின் மகன் என்று அழைத்தார்கள். உண்மை தெரிந்த பிறகு அவனை என்னவென்று அழைப்பார்கள் தாத்தா அவர்களே? அவன் பிறப்பின் களங்கத்தை என்றுமே அவனால் அழிக்க இயலாது. இந்த களங்கம் கர்ணனுக்கு மட்டுமல்ல, எனக்கும், என் தந்தைக்கும், எனது 5 மகன்களுக்கும்,
இது குரு வம்சத்தையும் வந்து சேரும். இந்த உண்மையை வெளியில் கூற மாட்டேன் என வாக்களித்துள்ளீர்கள். கங்கையின் மைந்தனான தாங்கள் எனக்கு தெரிந்த வரையில் உயிரை விட்டாலும் விடுவீர்கள், வாக்கு தவற மாட்டீர்கள். என் மீது தங்களுக்கு சிறிதளவு அன்பிருந்தாலும் எனக்காக தாங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். கர்ணனுக்கு இங்கு பாதுகாப்பில்லை. கர்ணன் ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேற தாங்கள் ஏதாவது செய்யுங்கள். உண்மை என்பது விதை போன்றது குந்தி. அதை நீ எவ்வளவு மண்ணில் புதைத்தாலும் ஒரு நாள் அது துளிர் விட்டு வெளிவந்தே தீரும். ஆனால் நான் வாக்களிக்கிறேன், நான் யாரிடமும் எதுவும் கூற மாட்டேன். கர்ணன் இங்கிருந்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன். அவன் இங்கிருப்பது அவனுக்கே ஆபத்தாகிவிடும். அவனுடைய ஒவ்வொரு கனவும் வீணாகிவிடும். அவன் என்னை நிச்சயம் வெறுப்பான், ஹஸ்தினாபுரத்தையும் தான். விரைந்து செய்யுங்கள் தாத்தா அவர்களே, தாமதமாக கூடாது. அவனை பார்த்தாயா? சரியான காட்டுமிராண்டி. அவனுடைய நாற்றம் பல ஜென்மம் பசியோடு இருப்பது போல் உண்பான். அதுவும் இரு கரங்களால் கபா கபா என்று. அரண்மனையில் அல்ல, அவனை மாட்டுத் தொழுவத்தில் கட்டி வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பான் என்று பார்ப்போம். நாள் முழுக்க சோர்வடைந்த ஒருவன் நிம்மதியாக குளிக்க கூட முடியாதா? என்னை கொல்ல வந்தீர்களா? அப்படி என்றால் வாருங்கள். உங்களை அனுப்பியது யார்? கூறு. அவர் உன்னை உயிரோடு விட மாட்டார். கர்ணா, ஏதோ பயங்கர சத்தம் கேட்டது. தங்கள் தூக்கத்தை கெடுத்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும் இளவரசி. ஆனால் அனைத்தும் சரியாகிவிட்டது. இவனிடமிருந்து உண்மையை வரவழைத்து விடுவோம் என்று தெரிந்ததும் விஷத்தை அறிந்து விட்டான். இந்த இடத்தில் இனி உனக்கு பாதுகாப்பில்லை. வேறு எங்கேயாவது ஏற்பாடு செய்கிறேன். காவலர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறேன். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் இங்கு நலமாக உள்ளேன். ஆனால் என்ன, மீண்டும் குளிக்க வேண்டும். நீ என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக ஆகிவிடும் போல இருக்கே அங்கரசு. பசியோடு இருக்கும் நாய்களுக்கு இரையாக போடுங்கள். அங்கரசர் கர்ணருக்கு குளிக்க ஏற்பாடு செய்யுங்கள். அஸ்தினாபுரத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் நண்பா.